ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி முட்டை மாஸ். இது சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ்ங்க. வாங்க எப்படி செய்யறது பார்ப்போம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணுங்க, நல்லா கலந்து விடுங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு இதையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. மூணு முட்டையை நல்லா வேக வச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மஞ்சக்கரு நல்லா கிரேவியில் மிக்ஸ் ஆகணுங்க, அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க, ஏன்னா மஞ்சக்கரு நல்ல கிரேவியில் மிக்ஸ் ஆகணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க, தூவிட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.